பொண்ணு ஜாதகத்தையும் என்னோட பையன் ஜாதகத்தையும் பார்த்து பொருத்தம் நல்லா இருக்கான்னு தெரிஞ்ச பிறகு நானே சொல்லி அனுப்புறேன். சரிங்க, நல்லதுங்க. நீங்க பையன் ஜாதகத்தை வச்சு பொண்ணோட ஜாதகத்தோட ஒப்பிட்டு பார்த்து எல்லா பொருத்தமும் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்கல்ல? செக் பண்ணிட்டேங்க. நல்லா அமைஞ்சிருக்கு. வரேங்க. வரேங்க. வாங்க சம்பந்தி. வரேன். வாங்க. அப்ப போயிட்டு வரேன். வாங்க. வரேங்க. போயிட்டு வாங்க. டேய் நில்டா. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? என்னப்பா நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க? நீ தப்பா பேசுனதால தான் நான் இப்ப பேசுறேன். நான் என்ன தப்பா பேசுனேன்? இப்பதான் பொண்ணோட அப்பா பொண்ணோட ஜாதகத்தையே கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இன்னும் ஜாதக பொருத்தம் கூட பார்க்கல. அதுக்குள்ள அவரை உரிமையோட மாமன் கூப்பிடுற நீ? அப்பா நான் மல்லரை தான் கல்யாணம் பண்ணி போறேன். அப்ப மல்லரோட அப்பா எனக்கு மாமா தானே? சீ வாய முடுறேன். ஏங்க பையனை எதுக்குங்க சும்மா திட்டுறீங்க? அவன் மாமான்னு கூப்பிட்டதுல என்னங்க தப்பு இருக்கு? ஏண்டி உன் பையன் சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை மாமான்னு கூப்பிடுவான். நீ சந்தடி சாக்கல அந்த ஆளு சம்பந்தின்னு கூப்பிடுவ. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? ஏங்க பையன் சும்மா ஒரு மரியாதைக்காக மாமான்னா, நான் அவரை ஒரு மரியாதைக்காக சம்பந்தின்னு சொன்னேன். இதுல ஒண்ணும் தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியலையே. சும்மா ஏதோ கொலையே வேண்ட மாதிரி குச்சிட்டு இருக்காதீங்க. ஷோ, கல்யாணம் முடிவாகாம யாரையும் உறவுமுறை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு நான் முன்னமே சொல்லியிருக்கேன். எல்லா பொருத்தமும் சரியா இருந்தாதான் மலர் குடும்பத்தோட நான் சம்மந்தம் வச்சுப்பேன். அப்படி ஜாதக பொருத்தம் சரியில்லை, இவனுக்கு வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவான். அவ்வளவுதான். இந்த பாருங்க, நீங்க எத்தனை பொண்ணு மலர் பாருங்க, எனக்கு கவலை இல்லை. எனக்கு வைஃப் மலர் தான் நான் முடிவு பண்ணிட்டேன். ஹலோ, என் புள்ள பேசிட்டு போனதை கேட்டீங்கல்ல? அவன் முடிவுதான் என் முடிவும். இத முதல்ல நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மூஞ்சிய பாரு. இந்த விஷயத்துல யாரும் முடிவெடுக்க முடியாது. அந்த முடிவெடுக்கிற அதிகாரம் இந்த ஜாதகத்துக்கு மட்டும்தான் உண்டு. அதை நீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல்ல இந்த ஜாதகத்தை நல்லா ஸ்டடி பண்ணுமே. போனோம் வந்தோன்னு வரமாட்டாரு எங்க போனாலும். ஏங்க என்னங்க, மலர் ஜாதகத்தை கொண்டு போய் மாப்பிள்ளை வீட்டுல கொடுத்தீங்களா? கொடுத்தேன். அவங்க என்ன சொன்னாங்க? ஒண்ணு சொல்லணுமா? இந்த மாப்பிள்ளையோட அப்பா தான். மெதுவா பசங்க எல்லாம் மாடியில தான் இருக்காங்க. மாப்பிள்ளையோட அப்பா தான். மாப்பிள்ளையோட அப்பா தான் கண்ணா பின்னான்னு குறுக்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் என்ன? அப்புறம் ஒரு மாதிரி பேசி சமாளிச்சிட்டேன். நீங்க சமாளிச்சிட்டீங்கல்ல? சந்தேகம் ஒண்ணும் இல்லல்ல உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அப்பா இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குங்க. அம்மா, என்னம்மா உயிரே வந்துச்சு? நான் அப்பா கிட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்கேன்? ஒண்ணு இல்லம்மா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஒரு மாப்பிள்ளை பாத்துருக்கோம் இல்லையா? அந்த மாப்பிள்ளை உனக்கு நல்லபடியா அமைஞ்சு உன்னோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் இல்லையா? அதுக்காக போய் ஒரு ஜோசியரை பார்த்து உனக்கு கல்யாண பலன் வந்திருக்கான்னு கேட்டு உன்னோட ஜாதகத்தை அப்படியே எழுதி வாங்கிட்டு அத மாப்பிள்ளை வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். அவ்வளவுதான். அத சொல்லிட்டு இருந்தேன். அதான் ஜோசியர் கல்யாண பொருத்தெல்லாம் கூடி வந்துருச்சு, கல்யாணம் சீக்கிரமே நல்லபடியா நடக்கும்னு சொன்னாரா? அதான் எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்லம்மா. மலர், மாப்பிள்ளை வீட்டுக்கு ஜாதகம் கொடுக்க போனேன் இல்லம்மா, அங்க ஒரு பெரிய சந்தோஷமான சமாச்சாரம் நடந்துச்சுமா. அது என்னப்பா? அது நான் மாப்பிள்ளையோட அப்பா அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன்ல, திடீர்னு அங்க மாப்பிள்ளை வந்துட்டாரு. அவர் ரொம்ப பாசமா என்ன பார்த்து மாமான்னு கூப்பிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா. அது மட்டும் இல்ல,
மாப்பிள்ளையோட அம்மாவும் என்கிட்ட உறவு முறையில என்னங்க சம்பந்தின்னு கேட்டாங்க. அடடா, நிஜமா சொல்றேம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணோட கல்யாணம் நடந்து முடிஞ்ச மாதிரியே நினைக்கிறேம்மா. அப்பா, அக்காவுக்கு பாத்திருக்க மாப்பிள்ள உங்களை மாமான்னு கூப்பிட்டா அப்ப அவர் நாங்க எப்படிப்பா கூப்பிடுறது? ஏண்டா என்னடா கேள்வி இது? நீங்களும் மாமா தான் கூப்பிடணும். அது சரிப்பா, நாங்க அவரை மாமான்னு கூப்பிட்டா அக்கா அவரை என்னன்னு கூப்பிடணும்? டேய், சுத்தி வளைச்சு என்னையே கிண்டல் பண்றியா? இல்லக்கா, ஒரு சந்தேகம். ம், டேய், அக்காவும் மாமா தானடா கூப்பிடுவாங்க இல்லக்கா? டேய் விஜய், பேசாம இருக்க மாட்ட? இல்லக்கா, எங்களுக்கு இன்னொரு சந்தேகம். அதாவது நீ கல்யாணம் ஆன பிறகு உன்னோட ஹஸ்பண்ட மாமோன்னு கூப்பிடுவியா, இல்ல மச்சான்னு கூப்பிடுவியா, இல்ல அத்தான்னு கூப்பிடுவியா, இல்ல என்னங்கன்னு கூப்பிடுவியா? எனக்கா எப்படி கூப்பிடுறதுன்னு யோசிக்கிறியா? இருடா, அக்கா தான் யோசிக்குது இல்ல, கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல சொல்லுக்கா, நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம்ல. நில்லு 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 நில்லு, இரு இரு. நான் என்னோட வீட்டுக்காரரை எப்படி கூப்பிடுறேங்கிறது இருக்கட்டும். இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்றீங்களா? கண்டிப்பா, என்ன வேணா கேளுங்க, எதையும் நாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுவோம் இல்லடா? மிஸ்டர் விஜய், எஸ். இப்போ உனக்கு செமிஸ்டர் முடிஞ்சிருக்குமே, ஆ, ஆ. மார்க் ஷீட் வந்திருக்குமே, எங்கடா அது? நான் மிஸ்டர் அஜய், உன்னோட குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சிருக்குமே, ஐயோ, ரிசல்ட் வந்திருக்குமே, எங்கடா அது? எங்கடா மார்க் ஷீட்? எடுத்துட்டு வா. இது மேல எடுத்துட்டு வாடா, நான் கொஞ்சம் பாக்குறேன். இல்லடா, அது வந்து மார்க் என்னன்னா வந்து ரெண்டு பேரும் எங்கடா எஸ்கேப் ஆக பாக்குறீங்க? என்னைய கிண்டல் பண்றீங்க? எங்கடா மார்க் ஷீட்? அப்பா அம்மா பாத்தீங்களா? நான் இப்பவே உங்க மார்க் ஷீட் எடுத்துட்டு வரேன். இருங்க எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. ஏய் நில்லுங்கடா. எஸ்கேப் ஆக விட்டுவேனா? என் பொண்ணு கேள்வி கேட்டு மடக்கணும்னு பார்த்தாங்க. என் பொண்ணு யாரு? அவனுங்களை கேள்வி கேட்டு மடக்கிட்டா பாருங்க. நல்ல பசங்க. ஐயோ ஐயோ. ஏங்க, நாளைக்கே மாப்பிள்ளையோட அப்பா ஜோசியரை பார்த்து மலர் ஜாதகத்துக்கும் மாப்பிள்ளை ஜாதகத்துக்கும் பொருத்தம் பாத்துருவாருல? இதுல என்ன சந்தேகம் இருக்கு உனக்கு? இத பார்வேதா, நம்மள காட்டிலும் மாப்பிள்ளை வீட்டுல தான் இந்த கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மாப்பிள்ளை வீட்டுல மலர பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் மாப்பிள்ளையோட அப்பாவே நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பொண்ணோட ஜாதகத்தை கேட்டுட்டு மாப்பிள்ளையோட ஜாதகத்தை கொடுத்துட்டு போனார்ல, மறந்துட்டியா? நீ வேணா பாரு, நாளைக்கே மாப்பிள்ளை வீட்டுல இருந்து யாராவது வந்து ரெண்டு பேரோட ஜாதகமும் எல்லா வகையிலும் நல்லா பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. ஏன்? இல்லங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்க ஜோசியரை போய் பார்க்கும்போது அந்த ஜோசியர் மலரோட ஜாதகத்தை பார்த்து சந்தேகப்பட்டு ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாருன்னா? நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. ஜோசியர் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்குல்ல? இதுதான் மலரோட அச்சு அசலான ஜாதகம், பிறந்த போது எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குன்னு சொன்னார், மறந்துட்டியா? அவர் சொன்னதை நான் மறக்கலங்க. இருந்தாலும் மாப்பிள்ளையோட அப்பா ஜோசியத்துல ரொம்ப நம்பிக்கையுள்ளவரா இருக்காரு. அவங்க ஜோசியர் மலரோட ஜாதகத்தை பார்த்து மலரோட பிறப்பு ரகசியத்தை கண்டுபிடிச்சு சொல்லிட்டாருன்னா? இத பார்வேதா, இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம சந்தேகப்பட்டு பயந்துகிட்டே இருந்தோம், அப்புறம் நம்மளால எந்த காரியத்தையும் ஒழுங்கா செய்யவே முடியாது. எதுவுமே நம்ம கையில இல்ல. நாம நினைக்கிற எதுவுமே நடக்கிறதும் நடக்காம போறதும் ஆண்டவன் கையில தான் இருக்கு. எங்கேயோ பிறந்த ஒரு பொண்ணு நமக்கு மகளா இல்லையா? இதெல்லாம் கடவுளோட விளையாட்டுமா? மாப்பிள்ளையோட அப்பா என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? உங்க பொண்ணு மலரோட ஜாதகத்தை என்கிட்ட கொடுங்க, நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் எங்க புள்ளையோட ஜாதகத்தோட எல்லா பொருத்தமும் கரெக்டா இருந்தா தான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொன்னார். நாம நம்ம மலரோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமே பயந்தோம். அதுக்காக நாம என்ன பண்ணோம்?
போய் ஒரு ஜோசியரை பார்த்தோம். ஜோசியரை பார்த்து மாப்பிள்ளையோட ஜாதகத்துக்கு எல்லா வகையிலும் பொருந்துற மாதிரி நம்ம மலரோட ஜாதகத்தை எழுத சொன்னோம். விடுகதை போட்ட அந்த ஆண்டவனே விடையும் சொன்ன மாதிரி மலரோட ஜாதகத்தை, உண்மையான ஜாதகத்தை அந்த ஜோசியர் மூலமாவே அந்த ஆண்டவன் எழுத வச்சான். அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளையோட ஜாதகத்துக்கும் மலரோட ஜாதகத்துக்கும் எல்லா பொருத்தமும் இருக்கு அப்படின்னு அந்த ஜோசியர் மூலமாவே சொல்லவும் வச்சான். இல்லையா? மலரோட கல்யாணத்துக்கு நல்லபடியா ஆசையும் கொடுத்திருக்கான். வேற என்ன வேணும்? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டுங்க. எனக்கும் ஆண்டவன் மேல நம்பிக்கை இருக்கு. கல்யாணமே வேண்டான்னு சொன்ன மலர் மனசை மாத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சதே அவர்தானே. இருந்தாலும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்க. அது மட்டும் நடக்கலன்னா என்னால தாங்கவே முடியாது. என்ன வேதாது, எதுக்காக இப்படி வருத்தப்படுற? என்னால மட்டும் தாங்க முடியுமா? நம்ம பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்க கண்டிப்பா அந்த ஆண்டவன் நமக்கு துணை இருப்பான். கடவுள் மேல பாரத்தை போடு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கடவுளே, உன்னைத்தான் நாங்க நம்பி இருக்கோம். எங்களை சோதிச்சிடாத. எங்களுக்கு எல்லாமே எங்க பொண்ணுதான். அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இந்த அம்சவல்லிய இது வரைக்கும் உங்க மகளா தான் பாத்திருக்கீங்க. உங்க ஜென்ம எதிரியா பார்த்தது இல்லல, இனிமே பார்க்க போறீங்க. இனி உங்களை நோக்கி நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்க மனசுல இடி மாதிரி விழணும். அந்த வலியை தாங்க முடியாம நீங்க அவஸ்தைப்படணும். ஐயா, உங்களை பார்க்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருங்க. வர சொல்லு. சார் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வாங்க. வணக்கம். வெள்ளையா அவர் சேர் எடுத்து போடு. பரவாயில்லையா, பரவாயில்ல. ஐயா, நம்ம ஊர் கோயில இருந்த அம்மன் சிலை காணாம போன விஷயமா ஊர் சார்பா ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தேன். ஊரு திருவிழாவை நடத்துறதுக்கு நேத்து தான் கோயில்ல கொடிமரம் நட்டோம், அம்மனுக்கு மஞ்சள் காப்பு கட்டணும். கோயில் கமிட்டி ஆளுங்களாம் கோயில்ல ராத்திரி படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாமலேயே அம்மன் சிலையை யாரோ திருடிட்டு போயிருக்காங்க. திருவிழா நடக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாராவது இந்த ஊர்ல இருக்காங்களா? எனக்கு இந்த ஊர் ஜனங்களுக்கும் திருவிழா நல்லபடியா நடக்கணுங்கிறது தான் விருப்பம். அக்கம் பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்க யாராவது திருவிழா நடக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருக்காங்களா? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. சுத்துப்பட்டு 18 கிராம ஜனங்களுக்கும் திருவிழா நல்லபடியா நடக்கணுங்கிறது தான் ஆசை. ஆனா ஒரே ஒருத்திக்கு மட்டும்தான் திருவிழா நடக்க கூடாதுங்கிற எண்ணம். ஒரு பொண்ணா? ஆமா. அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வேற யாரும் இல்ல, என் மகதான். என்னங்க சொல்றீங்க? உண்மையதான் சொல்றேன். எதுக்காக நீங்க நடத்துற திருவிழாவை உங்க பொண்ணை தடுக்கணும்? ஊர் திருவிழாவில் முதல் மரியாதைய எங்க குடும்பத்துக்கு தான் ஊர் ஜனங்க கொடுப்பாங்க. இது இன்னைக்கு நேத்தின் இல்ல, நூத்துக்கணக்கான வருஷங்களா நடந்துகிட்டு வர ஒரு விஷயம். அதுல இதுவரைக்கும் எந்த தடங்களும் நடந்ததில்லை. ஆனா இப்பதான் முதல் முறையா நான் எதிர்பார்க்காத தடங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதனால என்ன செய்யறது ஏது செய்யறது ஒண்ணுமே புரியல. மனசுக்கு ரொம்ப வருத்தமாவும் இருக்கு, வேதனையாவும் இருக்கு. அன்னக்கொடி நான் வளர்த்த மக, ஆனா பாசத்தை காட்டுறதுல அவ எனக்கு பெத்த மக. அம்சவல்லி எனக்கு பிறந்த மகளா இருந்தாலும் பாசத்தை காட்டில மோசம் பண்றதுல கெட்டிக்காரி. ஊர் திருவிழாவில் அம்சவல்லிக்கு முதல் மரியாதை இல்ல, அன்னக்குடிக்கு தான் முதல் மரியாதைன்னு தெரிஞ்சதும் இந்த ஊர்ல திருவிழாவே நடக்க விட மாட்டேன்னு என்கிட்டே சவால் விட்டுட்டு போயிட்டான். அவ நினைச்சத சாதிக்க சாமியை மட்டும் இல்ல பூமியே கடத்துவா. அவளை என் மகன் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. ஐயா, உங்க மகளை தவிர வேற யாராவது திருவிழா நடக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருக்காங்களா? எனக்கு இந்த ஊர் ஜனங்களுக்கு அன்னக்குடிக்கு இருக்கிற ஒரே எதிரி அம்சவல்லி மட்டும்தான். அதை தவிர இந்த உலகத்துல யாருமே இல்ல. காணாம போன அம்மன் சிலை கிடைக்கலன்னா இந்த ஊர்ல எப்பவுமே திருவிழா நடக்காது. நீங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பா இந்த ஊர்ல திருவிழா நடக்கும். ஐயா, நீங்க மட்டும் சாமி சிலையை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் இந்த ஊர் ஜனங்களும் ரொம்ப நன்றியோடு இருப்போம். ஐயா, என்னையா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? இது என்னோட கடமையா? இது சாதாரண பிரச்சனை இல்ல, சாமி சிலை பிரச்சனை. நானும் கடவுளை நம்புறவன் தான்.
ஆண்டவன் எப்பவுமே நல்லவங்களும் சோதிப்பான். அப்பதானே கெட்டவங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இத பாருங்க, அம்சவல்லிய மகங்கிறதுக்காக நீங்க எந்த மரியாதையும் தர வேண்டாம். எனக்கு வர்ற கோவத்துக்கு அவளை அடிச்சு உண்மையை வரவழைச்சிடுவேன். ஆனா நான் எதையுமே சத்தியப்படியாவும் சட்டப்படியாவும் நடக்கணும்னு நினைக்கிறவன். ஐயா கோவப்படாதீங்க, அமைதியா இருங்க. அப்புறம் சில திருட்டு போன கோயில நான் பார்க்கணும். தாராளமா வாங்க, நானும் கூட வரேன். சரி இல்லையா? சட்டை எடுத்து வை. வணக்கம் வணக்கம். வாங்க, உள்ள வாங்க. இதாங்க அம்மனுடைய கருவறை. அங்கிருந்த சிலைதான் காணாம போயிடுச்சு. நேத்து நைட்டு அம்மன் சிலை திருட்டு போனப்ப இந்த கோயில்ல தூங்குனவங்க எல்லாம் யாரு? நாங்க தாங்க. நீங்க எல்லாம் எத்தனை மணிக்கு தூங்குனீங்க? ராத்திரி பூஜையை முடிச்சிட்டு கோயில் நடையை சாத்திட்டு ஐயா வீட்டுக்கு போயிட்டாருங்க. நாங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு விடிய கால நேரமா ஏந்திரிக்கணும்னு சீக்கிரமா தூங்க போயிட்டோம். விடிய காலம் வரைக்கும் நீங்க யாருமே இடையில எந்திரிக்கலையா? இல்லைங்கய்யா. 10-15 நாளா திருவிழா சம்பந்தமான ஏற்பாடெல்லாம் செய்யறதுக்காக அலைஞ்சு தெரிஞ்சு பண்ணிட்டு இருந்தோம். எல்லாரும் கொஞ்சம் அசதியா இருந்ததுனால விடிய காலம் வரைக்கும் யாரும் கண்ணே முழிக்கலையா. சின்ன சத்தம் கூட உங்களுக்கு கேட்கலையா? அப்படி கேட்டிருந்தா அம்மன் சிலையை திருட்டு போக விட்டுருப்போமாங்க. ஆமா, நீங்க எல்லாம் விடிய காலம் எந்திரிச்சு பார்க்கும்போது சாமி இருந்த கோயில் கதவு திறந்திருந்துச்சா இல்ல மூடி இருந்துச்சா? கதவு மூடிதாங்க இருந்துச்சு. விடிய காலம் நாங்கெல்லாம் எந்திரிச்சு கோயில் குளத்துல குளிச்சுட்டு வந்தோம். ஐயர் பூஜை பண்றதுக்காக கதவை திறந்து பார்த்தப்பதான் அம்மன் சிலை காணாம போன விஷயமே தெரிய வந்துச்சு. சார் சொல்லுங்கய்யா. அம்மன் சிலை கிடைக்கணும்னா நான் சொன்ன மாதிரி அம்சவல்லியை விசாரிக்கிற முறையில் விசாரிச்சீங்கன்னா உண்மை தெரிஞ்சிடும். நான் விசாரிக்கிறேயா, தேவைப்பட்ட அப்புறமா வந்து உங்களை நான் பாக்குறேன். நல்லது, வரையா. வாங்க வாங்க வாங்க. போலீஸ் அம்சோலி இருக்காங்களா? ஹம்சா, ஹம்சா, இது நெல்லம்பட்டிக்கு வந்தப்ப நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கு. அம்சவல்லிங்கிறது நீங்க தானா? நான் தான். இப்போ தீபாவளி பொங்கல் எதுவும் வரலையே, எதுக்கு வந்திருக்கீங்க? நாங்க ஒண்ணு இனாம் வாங்க வரல. இல்ல, சாதாரணமா என் வீட்டு வாசலுக்கு போலீஸ் வந்து நிக்குதுன்னா என்ன வாங்குறதுக்கு தான் வரும், அதான் கேட்டேன். நாங்க உங்களை பார்க்க வந்தது வேற விஷயம். என்ன விஷயம் சொல்லுங்க. பூஞ்சோல ஜமீனுக்கு சொந்தமான கோயில்ல
அம்மன் சிலை திருட்டு போயிருக்கு. அம்மன் சிலை திருடு போயிடுச்சா? ஆமா. ஏதோ திருவிழா நடத்துறதுக்கு கொடிமரம்லாம் நட்டதா கேள்விப்பட்டேன். சரி, அந்த ஊர் சாமி சிலை திருடு போனதை என்கிட்ட ஏன் வந்து சொல்றீங்க? எல்லாம் காரணமா தான். என்ன காரணம்? அந்த ஊர் சாமி சிலை திருட்டு போனது சம்பந்தமா ஊர் சார்பா ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, திருடு போனா கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க தான். அதுவும் சாமி சிலை திருடு போனா கொடுக்க மாட்டாங்களா என்ன? அம்மன் சிலை திருட்டு போனது சம்பந்தமா பூஞ்சோல ஜமீன் பெரியவரை சந்திக்க போனேன். அம்மன் சிலை காணாம போனதுக்கு காரணம் நீங்க தான் ரிப்போர்ட் சொன்னாங்க.